வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தெலுங்கு திரைப்படமான காலிங் சகாசுரா இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ பார்த்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா தான் இருக்கு. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ புதுசா ஒரு சிம் வாங்கியிருக்காரு. அந்த சிம் வந்துட்டு இப்பதான் மொபைல்ல போட்டிருக்காரு. பார்த்தா கால் வருது, எங்க சகாசராங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. திரும்ப கால் வருது, ஏய் சகாசரா குரா அப்படிங்கிறாங்க. டேய் நான் இப்பதான் சிம்மே வாங்கியிருக்கேன், சகாசரா யாருன்னு தெரியாதரா, இது முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க. திடீர்னு அந்த மொபைலுக்கு வந்துட்டு மெசேஜ் வருது, நீ எதுக்காக இந்த சிம் எடுத்த, எவன்டா அவன் வந்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணா. திரும்ப ரிட்டர்ன் கால் பண்ணி பார்த்தா அவரோட நம்பருக்கு அவருக்கே கால் போகுது. என்ன நடக்குதுன்னே தெரியல. மொபைலுக்குள்ள பேய் இருக்கா, யார் இந்த சகாசரா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுமே தெரியல. கட் பண்ண அப்படின்னா வில்ல குரூப் ஒன்று இருக்கு. அவங்க வந்துட்டு ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா லூசிஃபர்னு ஒரு ஆப் ஒன்று வந்துட்டு வச்சிருக்காங்க. டார்க் வெப்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆப்ல வந்துட்டு 3 லெவல் இருக்கு. ஒவ்வொரு லெவலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அதாவது பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது அந்த வந்துட்டு ஆப்ல காட்டுது அவங்க வந்து எப்படி கொடூரமா வந்துட்டு டார்ச்சர் பண்றது அப்படின்ட்டு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கு. இந்த லெவல் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா சாதாரணமா வந்துட்டு அவங்க டார்ச்சர் பண்றாங்க. இந்த லெவல் 2 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்றாங்க. லெவல் 3 வந்துட்டு இவங்க வந்துட்டு அதிகமா வந்துட்டு காசு கட்டி பண்றாங்க. அப்படிங்கும்போது நேரடியா போயிட்டு இவங்களே டார்ச்சர் பண்ணலாம். சோ அவங்களோட டிப்ரெஷன் வந்து குறைச்சிக்கிற மாதிரி, மத்தவங்களோட மேல வந்துட்டு அந்த கோபத்தை காட்டுற மாதிரி கீழே எல்லாத்தையுமே கொண்டே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு டீம் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த டீமுக்கும் நம்ம ஹீரோக்கு எங்க வந்து கனெக்ட் ஆக போறது, சகாசரா யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, சோ ஹீரோக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறது பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஹீரோன்னு சொல்லப்படுறவரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஓகே வந்துட்டு அமைச்சிருந்தாலுமே படம் ஃபுல்லுமே வந்துட்டு அப்படியே இவரே டிப்ரெஷன் மூட்ல தான் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லவ் ஆகட்டும் எதாகட்டும் ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை. அப்படியே வராரு, பேசுறாரு, போறாரு, அடிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா கனெக்ட் ஆக முடியல. அதுக்கப்புறமேட்டு அவர் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு ஹீரோயினா வந்துட்டு பண்ணிருப்பாங்க. படத்துல 2 பேர் இருக்காங்க, சகாஸ்ரான் இருக்காங்க, இன்னொருத்தங்க இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டோட கேரக்டர் ஆகட்டும், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு 22, ஆனா பாக்கிறதுக்கு வந்து 27, 28 இருக்க மாதிரி இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு அண்ணன் அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஒருத்தர் தம்பின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிராரு. சோ அவரோட கதாபாத்திரம் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு வேற எந்த கதாபாத்திரமும் பெருசா ரிட்டர்ன்லயும் கிடையாது, காட்சி கிடையாது. ஏன் வில்லனே எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு ட்விஸ்டா ரிவீல் ஆகும் போது பயங்கரமா இருக்கணும் இல்லையா. நான் முன்னாடியே வந்துட்டு கெஸ் பண்ணேன், சோ இவரு அதான் இருப்பியா வில்ல அப்படின்ட்டு. கடைசியா லூசிஃபர் அப்படின்னு அவரே வந்துட்டு அவர் ஆள் மனசுல போய் நீங்க தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வில்லன் சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு. சுத்தமா வில்லனோட கேரக்டர் அப்படிங்கிறது செட்டே ஆகல. என்ன சொல்றது, அந்த வில்லனோட அந்த ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, சுத்தமா கிடையாது. ஏதோ காமெடியை பாக்குற மாதிரி தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. அந்த கடைசி கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட் டென்ஸ் எதுவுமே வந்துட்டு சுத்தமா செட் ஆகவே இல்லை. அதே மாதிரி இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஐடியா இருக்கு பாருங்களேன், அது சரியா கன்சியூம் பண்ண போட்டாங்க. இந்த போனுக்குள்ள இருக்கிற சிம்மா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடியற வரைக்குமே என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியாம வந்து ஆடியன்ஸ் கொண்டு போன விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் கூட ஏதோ ஒரு பேய் படம் பாக்குறமா, அதாவது அந்த மலையாளத்துல சதுர்முகம்னு ஒரு படம் மொபைலுக்குள்ள பேய் இருக்குன்னு மஞ்சு வரைய நடிச்சிருப்பாங்க. பாக்கலைன்னா பாருங்க, தமிழ் டப்பிங் கூட அவைலபிள் இருக்கு. நான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறப்பட்ட கதை போக 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 சரி எப்படி வில்லன் கூட கனெக்ட் ஆக போறாரு, வில்லன் வேற இப்படி ஒரு கேம் வேற வச்சிருக்காரு, என்ன நடக்க போகுது, அது ஹீரோட அக்கா வரை இறந்திருக்காங்க, அவங்கள கொண்டது யாருன்னு எதுவுமே கண்டுபிடிக்காம ரொம்ப பிளாட்டா படம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ தன்னோட வேலையை போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. போன் வருது, என்ன எதுன்னு தெரியாம இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒருத்தனை வந்து கொண்டு போறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரா அந்த சகாசரா அப்படின்னு இவர் வந்து கத்துறாரு. அது சிரிப்புதான் வந்தது. அந்த சீன்ல எமோஷனலி சுத்தமா கரெக்ட் ஆகல. என்ன நடக்குதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவு கொண்டு போயிட்டாங்க. இல்ல செகண்ட் ஹாஃப் நாங்க பாருங்க கதை சொல்றோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ரொம்ப சுமாரா இருந்தனால பெருசா என்னால ரசிக்க முடியாம போயிருச்சு இந்த திரைப்படம். மித்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேள்விகள், படம் வந்துட்டு நானூறா காட்டின விதங்கள், இது எல்லாமே வந்துட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் தான் உண்டாகுச்சு. கடைசி வரைக்குமே அந்த போனுக்குள்ள என்னதான் இருந்தது, பேயா என்னதான் குட் பைன்னு வச்சு அடி ஒரு பாம்பு அடிக்குது அப்படின்ட்டு லைட்டா வந்துட்டு அந்த காட்சிகள்ல இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி மேபி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியான படமா வந்துட்டு போயிருக்கும். ஏன்னா இந்த வலிமையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேம் லெவல் வச்சிருப்பாங்க, அந்த அடங்குமுறையில இந்த கேம் விளையாண்டு கொள்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் தெளிவா, அதாவது டார்க் வெப்ல ஒரு ஆப் இருக்கு, அவங்களுக்கு வேணுங்கன்னா வந்துட்டு யார் வேணாலும் கொலை பண்ணிக்கலாம், கொள்ளடிக்கலாம் அப்படின்ட்டு வலிமையில தெளிவா காட்டியிருப்பாங்க. இவங்க அந்த சீனை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வந்துட்டு கன்வே பண்ண விட்டாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம் ஃபீல் தான் வந்து கொடுத்துருந்தது. சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்க்காது உங்களோட விருப்பம் தான். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.